வெல்கம் பேக் எ சினிமா ஒடிசி அகைன். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள்ஸ் கோ கிரேசி ஃபார் எ மேன். ஒரு ஆளுக்காக இந்த அளவு ஃபேன் பேஸ், ஒரு ஆளுக்கு இந்த அளவு ஃபேன் பேஸ், அதுவும் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு, நாட் இன் மெயின் ஸ்ட்ரீம். அவர் பேர் தான் தியாகராஜ குமார் ராஜா, ஆல்சோ known as ஏலியன் ராஜா. when I hear the name ஏலியன் ராஜா, I recall this dialogue. சப்பையும் ஒரு ஆம்பளை தான், எல்லா ஆம்பளைங்களும் சப்பை தான். டார்க் அட் இஸ் பெஸ்ட். இதுதான், இந்த ரைட்டிங் தான் குமார் ராஜா. இந்த மாதிரியான டைலாக் ரைட்டிங் அண்டு நியோ நாயர் தான் குமார் ராஜா. இவரால் ஃபர்ஸ்ட் டெபியூலேயே எக்ஸ்பெரிமெண்ட்டாக இந்தியன் சினிமாக்கே புதுசான கான்செப்ட் எல்லாம் கொண்டு வர முடியும். அப்படியே அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நேஷ்னல் அவார்டும் வாங்க முடியும். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 9 வருஷம் சும்மா உட்காந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா இருக்க முடியும். ஒரு 9 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நட்சத்திர பட்டாளத்தை, அதாவது ஸ்டார் காஸ்டே வச்சு சூப்பர் டீலக்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணவும் முடியும். அந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் விஜய் சேதுபதி டிரான்ஸ்ஜெண்டராகவும் காட்ட தெரியும். அதே படத்தில் தன்னுடைய சொந்தக்காரர்களான ஏலியன்ஸையும் காட்ட முடியும். அதே படத்தில் படத்தோட எண்டிங்கில் வாழ்வின் ரகசியத்தையும் சொல்ல முடியும். இதெல்லாம் ஏன் அவர் ஃபர்ஸ்ட் படம் போதும் அவர் யாருன்னு சொல்ல. பை த வே, பமி சூப்பர் டீலக்ஸ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் படம். நான் தான் அந்த படம் தான் நான் பார்த்தேன். அந்த படம் தான் எனக்கு செம்மையாக ஹிட் ஆச்சு. அண்ட் தென் ஐ சர்ச்ட் அபவுட் ஹிம். தென் ஐ ஃபவுண்ட் ஆரண்ய காண்டம், எ டேல் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட சென்னையை பார்த்ததில்லை யாரும். ஏன் தமிழ் சினிமாவே, ஏன் இந்தியன் சினிமாவே கூட சொல்லிக்கலாம். 2011 படம் ரிலீஸ் ஆகுது. ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவுமே யாரா இந்த குமார் ராஜான்னு சவுத்தை திரும்பி பார்க்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் படத்துல எந்த அளவுக்கு ஒரு வேவை கிரியேட் பண்ணியிருக்காரு இந்த மனுஷன்னு. அப்படி என்னதான் இருக்கு படத்துலன்னு பார்த்தா, டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம். வனமும் வனவிலங்குகளும், சிங்கம், நரி, யானை, கழுதைப்புலி மற்றும் சில வேணாம், படத்தோட டீட்டெயில்டு கான்டெக்ஸ்ட் வேணாம், நம்ம ரிவ்யூ பண்ணல, அப்படியே ஓவராலாக போகலாம். இந்த சிங்கம், நரி, கழுதைப்புலி தான் கதையே. கடைசியில் அந்த கழுதைப்புலியும் நரியும் எப்படி தப்பிச்சதுன்னு தான் கதையே. இதுக்கு நடுவில் அந்த வனத்தை சுற்றி பார்க்க சில கேரக்டர்ஸ் வரும். அவங்களுடைய ப்ரெசன்ஸ் என்ன பண்ணுச்சு அந்த காட்டை, அந்த பார்ட்டும் படத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு பிளேவாக இருக்கும். இதில் அதுவும் இல்லாமல் படத்தை ரொம்ப அழகாக காட்டின சில விஷயங்கள் என்னென்னா, டிஓபி, டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி. படத்தோடைய ஃப்ரேம் ஒன்று டாப் நாச். அதுவும் சென்னையோட விஷுவல்ஸ் டிஃப்ரெண்ட்டாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. அண்டு படத்தோட இன்னொரு பில்லர் மியூசிக் நல்லா இருந்துச்சு. அதுவும் ஒரு சீனில், ஃபைட் சீனில் மெலடி சாங்கை ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. தட் வாஸ் அ டாக் ஆஃப் த டவுன். ஏன் இப்போ கூட அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றி. அண்ட் நிறைய மூவிஸில் திரும்ப அதை ரீக்ரியேட் வேறு பண்ணுறாங்க. இப்போ கூட நிறைய டைரக்டர்ஸ் அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மெயினான ஈர்ப்பு வந்து படத்துக்கு கலர். இந்த எல்லோயிஷ் ஆரஞ்ச், இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர், அந்த நியோ நாயன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலர், தட் வாஸ் அ விஷுவல் ட்ரீட். அதோட படத்தை பார்க்கும்போது படத்தை வேற லெவல் எடுத்துகிட்டு போகும். அந்த படத்தை தியேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். 2011 ஒரு 6th படிச்சுட்டு இருப்பேன். இந்த படத்தை ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். உங்களில் யார் பார்ப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அது சரிடா, நீ சொன்னது எல்லாமே டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் தானே, அதுக்கு எப்படி இவருக்கு கிரெடிட் வரும் குமார் ராஜாக்கு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு தான் டைரக்டர் வேணும்னு சொல்கிறது. ஒரு டைரக்டரோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான். அது எல்லாமே ஒரு டைரக்டரோட கால் தான். இவர் அழகாக தெளிவாக சொல்ல போனால் இவரை சோம்பேறி ரைட்டர், கற்சொல்ல தெரியாத டைரக்டர். இந்த டைலாகே அவரோட இன்புட் தான். இதெல்லாம் சரி, ஓகே தான். வை குமார் ராஜா இஸ் ஸோ ஸ்பெஷல் ஃபார் யூ, வை திஸ் மச் கிரேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட மொதல் படத்துலேயே பெரிய டைரக்டர்ஸ், பாலிவுட்டில் இருக்க பெரிய டைரக்டர்ஸ், இந்தியா ஃபுல்லாக இருக்க பெரிய டைரக்டர்ஸை திரும்பி பார்க்க வச்ச ஒருத்தர். தன்னோட அடுத்த படத்துக்கு ஏங்க வைக்கிற ஒருத்தர். எப்போ எடுப்பீங்கன்னு இன்னும் கூட ரசிகர்கள் கேட்டுட்டு இருக்காங்க, செத்துக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் படத்தை விடுங்க, அவருடைய ஆஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், லைக் இன்டர்வியூ கொடுக்கறது எல்லாத்தையுமே தேடி போயிட்டு பார்ப்பாங்க அந்த பசங்க. அந்த மனுஷனோட ஐடியாலஜி, அந்த மூளை, அவருடைய திங்கிங் ப்ராசஸ், அது எல்லாமே எல்லாருக்கும் கிரேஸ். அதுக்கும் மேலே குமார் ராஜாங்கிறது ஒரு ஏலியன். ஸோ ஏலியன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் படங்கள், இவர் டைலாக்ஸ், இவருடைய ஃப்ரேம் எல்லாமே, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்ட் ஆஃப் இட். இந்தியன் சினிமாலே இவருடைய ப்ரெசன்ஸ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு தான் சொல்லணும்.
அவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லா, செலிப்ரேட் பண்ற மாரி இருக்காரு? ஏன்னா, அவர் இந்த ஃபீல்ட சுமையா பார்க்கல. ஒரு ப்ளஷரா பார்த்தாரு. அதுவும் இல்லாம அவரு போரிங் பெர்சன். அவர் தான் சொன்னாரு. அவரால சும்மாவே இருக்க முடியும், எதுவும் பண்ணாம. ஏன் 9 வருஷம் கூட சும்மா இருக்க முடியும், எதுவும் பண்ணாம. ரொம்ப நாஸ்டாடமஸான ஒரு ஆள். ஒரு ரீசென்ட்டா 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மாடர்ன் லவ் சென்னை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்த நினைவோ ஒரு பறவை. அதுவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஃப்ரெஷ்ஷுன்னா, ஓகே லிவிங் டுகெதர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஆனா, அதில அவருடைய ஐடியாலஜி, அவருடைய அந்த ஒரு திங்கிங் ப்ராசஸ், எந்த அளவுக்கு ஹியூமன் எவல்யூஷன் வந்திருக்கு. அவருடைய டயலாக்ஸ் அதிலேயே ரொம்ப அமேசிங்கா இருக்கும். படத்தோட ஸ்டார்ட்டிங்கே செக்ஸ் தான். சூப்பர் டீலக்ஸ்லயும் சரி, இதுலயும் சரி. எனிவே அந்த மனுஷன் சொன்னது தான். வாழ்வின் ரகசியம். மெயினா இந்த மனுஷனோட ஐடியாலஜி, அந்த மேக்கிங் தான் இங்க பேசுது. அவரும் சில டைம் நெறைய பேசுவாரு. அவர் பேசினா சும்மா பேச மாட்டாரு. நார்த், சவுத் எல்லா 4 டைரக்ஷன்லயும் பேசுவாரு. லைக் அந்த ரீச்ச சொல்றேன். அந்த ஐடியாலஜிக்கு தான் இவ்ளோ கிரேஸ். அந்த ஆஃப் ஸ்க்ரீன் ஆட்டிட்யூட், அவருடைய இன்டர்வியூக்கு தான் இவ்ளோ கிரேஸ். அவருடைய ஸ்வாக் அதுக்கு தான் இவ்ளோ கிரேஸ். ஃபைனலி தியாகராஜன், குமாரராஜன்னா எந்த சினிஃபிலுக்கு தான் பிடிக்காது? எந்த ஃபியூச்சர் டைரக்டர்ஸ் தான் பிடிக்காது? அஸ்பைரிங் டைரக்டர்ஸ், ஏன் கரண்ட் டைரக்டர்ஸ் நெறைய பேருக்கு அவர பிடிக்கும். சொல்லப்போனா இந்தியாவோட ஸ்டான்லி கூபிக்ன்னு கூட சொல்லுவாங்க சில பேர் இவர. இந்தியாவோட கை ரிச்சி. நெறைய டார்க் ஹியூமர் பேசும் இவர் படத்துல. அதுவும் அந்த சூப்பர் டீலக்ஸ்லாம் நெறைய டார்க் இருக்கும். அந்த சின்ன பசங்க கேங். டார்க்ல வெளிப்படையாவே தெரியும். நல்லாருக்கும் அது பார்க்க. என்ஜாயபிளா இருக்கும் அந்த டார்க். இந்த மனுஷன பத்தி இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்லப்போனா, அந்த 9 வருஷம் கேப் இருந்துச்சுல்ல. 2011 டூ 2019 ஒரு படத்துக்கு டூ இன்னொரு படத்துக்கு. அந்த டைம்ல அவருக்கு கட் சொல்லவும் தெரியல. படத்த எப்படி கட் பண்ணணும்? ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீன் எப்படி போகும்? அப்படின்னும் தெரியல. மறந்துட்டார் போல எல்லாத்தையும். பட் ஹி அட்ரஸ் ஹிம்செல்ஃப் ஆஸ் அ லேசி ரைட்டர். ரொம்ப லேசியா தான் ரைட் பண்ணுவேன். ஒரு சீன் எழுத எனக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. ஐ ஃபீல் த சேம் வே. எனக்கும் அப்படிதான் ஆகும். ஃபார் மீ ஹி இஸ் அ மாஸ்டர். ஏன்னா அந்த 2019, 20 ரேஞ்சஸ்லாம் எனக்கு சினிமான்னா கமர்ஷியல், கமர்ஷியல் அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். பட் ஆஃப்டர் வாட்சிங் த சூப்பர் டிலக்ஸ், மை மைண்ட் வாஸ் சேஞ்ச்டு. என்னுடைய பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் ஆச்சு. ஓகே கமர்ஷியலும் ஒரு சைட்ல பிடிக்கும். இருந்தாலுமே நான் இந்த டிஃப்ரெண்ட்டான அப்ரோச்சஸ எதிர்பார்த்து தேட ஆரம்பிச்சேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இவர் 2 படம் தான் எடுத்திருக்காரு. ஸோ, இனி படம் பண்ணணும்னு வேண்டுகோள். பெட்டிஷன் டூ டூ அ நெக்ஸ்ட் ஃபிலிம். ப்ளீஸ் ரொம்ப காக்க வைக்காதீங்க. சீக்கிரம் தயார் பண்ணுங்க. ஒரு வகையில காத்துட்டு இருக்கிறதும் நல்லது தான் நெனைக்கிறேன். ஏன்னா, இவரு டைம் எடுத்து பண்ணட்டும். வி வில் வெயிட். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இந்த மாரி சினிமா அப்டேட்ஸ், சினிமா நியூஸஸ், டைரக்டர்ஸ் பத்தி பேசணும். ஏதாச்சும் இன்ட்ரஸ்டிங் டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி இருக்க வீடியோஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும்னா என் சேனல கிளிக் செஞ்சு போயிட்டு பாருங்க. தேங்க் யூ.